வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம். சாத்தான் கட்டப்பட்ட தரிசனம், கிறிஸ்துவின் ஆட்சி மற்றும் இறுதி நியாயத்தீர்ப்பு. வெளிப்படுத்துதல் 20, 1 முதல் 3 வரை. ஒரு வலிமைமிக்க தேவதூதன் சங்கிலியுடனும் சாவியுடனும் இறங்கி, சாத்தானைக் கட்டி, படுகுழியில் தள்ளுகிறான். 1000 ஆண்டுகள் முத்திரையிடப்பட்டிருக்கிறான். வெளிப்படுத்துதல் 20, 4 இருந்து 6 வரை. சத்தியத்திற்காக நின்ற உண்மையுள்ளவர்கள் சிங்காசனங்களில் அமர்ந்து கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 27 இருந்து 9 வரை. 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு சாத்தான் விடுவிக்கப்படுகிறான். தேசங்களை ஏமாற்றுகிறான். போருக்கு படைகளை ஒன்று திரட்டுகிறான். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை பட்சிக்கிறது. வெளிப்படுத்தல் 20, 11 இருந்து 15 வரை. பெரிய வெள்ளை சிம்மாசனம் தோன்றுகிறது. இறந்தவர்கள் அதன் முன் நிற்கிறார்கள். புத்தகங்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின்படி நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். மரணமும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுகின்றன. இது 2வது மரணம். சாத்தான் 1000 ஆண்டுகள் கட்டப்பட்டான். கிறிஸ்துவுடன் உண்மையுள்ளவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். சாத்தான் விடுதலை செய்யப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறான். பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. மரணமும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுகின்றன. இது வெளிப்படுத்துதல் 20ஆம் அத்தியாயம். நம்பிக்கை, நீதி மற்றும் இறுதி வெற்றியின் ஒரு பார்வை. யுவாஸ் குரூப்பால் வழங்கப்பட்டது.